APACHE 310RR இருக்கு. ஸோ APACHE 310RR BS6 2020 மாடல் இது. இது காலையில் இனாகிரேஷன் நடந்துச்சு திருச்சி ஷோரூமில் நடந்துச்சு. 2 பைக்ஸ் புதுசாக டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ டெஸ்ட் ரைட் பைக்கும் அவைலபிள் இருக்குது சொன்னாங்க. ஸோ டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு கேட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீட்டிங் பொசிஷன் சொல்லணும். சீட்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் அப்ரைட்டாக இருக்குது. ரொம்ப லீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ரைட்டாக இருக்குது. ஹேண்டில் பார்ஸும் நல்லா வைடாக இருக்குது. இந்த பைக்கில் மெயினாக இப்போ வந்தது வந்து BS4க்கும் BS6க்கும் உள்ள சேஞ்ச் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்திருக்கு. 4 ரைடிங் மோட்ஸ் வந்திருக்கு. BS4ல் அது கிடையாது. இதில் 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே வந்திருக்கு. அண்ட் BS4ல் ரேம் ஏர் இன்டேக் இருந்துச்சு. லைக் ஹெட்லாம்ப்ஸ்க்கு கீழே இருந்து ஏர் இன்டேக் எடுத்துருப்பாங்க. ஸோ BS6ல் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. BS6ல் அது வரல. அந்த ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேம் ஏர் இன்டேக்குங்கிறது கிடையாது. ஸோ இப்போ அர்பன் மோடில் இருக்குது. ரைடிங் மோட்ஸ் மாற்றணும்னா பட்டன் ஸ்விட்ச் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ரைன் மோட் இருக்குது. ஸோ சைடு மிரர்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். கியர்ஸ் கிளிக்கியாக இருக்குது. லைக் ஒவ்வொரு கியர் மூவ் ஆகிறது தெரியுது. பட் ஹார்ஷாக இல்லை, ஜஸ்ட் கிளிக்கியாக இருக்குது, அவ்வளோதான். இப்படி ஒரு 170 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட் ஃபீல் ஆகலை. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஈஸியாக தான் இருக்குது ஹேண்டில் பண்ண. நான் 6 foot டாலு. எனக்கு ஃபுல் ஃபுட்டும் கீழே ஃப்ளாட்டாக ப்ளேஸ் ஆகிது கிரவுண்டில். ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. கியர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக்கிங் நல்லா இருக்குது. பிரேக்கிங்ஸும் நல்லா இருக்குது. டுவல் சேனல் ஏபிஎஸ் வருது. ஆக்சுவலாக அதில் பிரேக்ஸ் பிடிக்கிறோம். அந்த பிரேக்ஸ் நல்லா ஃபீல் ஆகலை, ஆனால் பைக் ஸ்டாப் ஆகிடுது. லைக் பிரேக்ஸ் ரொம்ப ஃபீல் கொடுக்கறது இல்லை. அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஃபீல் கொடுக்கறது இல்லை, ஆனால் பைக் ஸ்லோ ஆகிடுது. டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் இப்போ. ஓகே, இந்த லேன்குள்ளே என்னால் யூட்டர்ன் பண்ணிட முடியும். நிறையாவே இருக்குது டர்னிங் ரேடியஸு. அது ஷார்ட்டான டர்னிங் ரேடியஸ். இனிஷியலாக ஒரு 2-3 RPMக்கு பஞ்ச் இல்லை. அந்த 3 RPMக்கு மேலே நல்ல பஞ்ச் இருக்குது. த்ரூ அவுட் இருக்குது. அந்த பஞ்சு 6-7 வரைக்கும் இருக்குது. டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸு, இந்த ஸ்விட்ச் இதெல்லாம் பார்த்தோன்னா சேம் 390ல் வர செட்டப் தான். இந்த செட்டு அப் டவுனு ஹசார்ட் லேம்ப்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் அது காமன் ஆகிடுச்சு, ஹசார்ட் லேம்ப்ஸ் வருது.
டிராஃபிக்காக இருக்குது. அப்ரைட்டாக தான் உட்காந்துருக்கு, ரொம்ப புனியில் நான் ரொம்ப லீன் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அப்ரைட்டாக தான் இருக்குது. ரிஸ்ட்டில் ரொம்ப ப்ரெஷர் இல்லை, ஸோ ஹேண்டில் பெயின் வராது. ரிஸ்ட்டில், ஹேண்டில், பாமில் இதுலேயும் பெயின் வராது. டூரிங்க்கு நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு டூரிங் செட்டப்பில் தான் இருக்குது இந்த ஹேண்டில் பார். வேணும்னா ட்ராக்லேயும் ஓட்டலாம். ரொம்ப லைட்டாக இருக்குது கிளச்சு, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸோ அந்த 4 ரைடிங் மோட் பற்றி சொல்லணுன்னா, 4 ரைடிங் மோட் பேர் வந்து ரெயின், அர்பன், ஸ்போர்ட் அண்ட் ரேஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டும் அண்ட் ரேஸ் அந்த 2 மோட்லேயும் பைக்கோட ஃபுல் பவரும் அவுட்புட்டில் இருக்கும். லைக் 35 bhp 27 Nm டார்க்கு ரெண்டும் ஃபுல் அவுட்புட்டில் வரும். அண்ட் ரெயின் அண்ட் அர்பனில் வச்சோன்னா 25 bhpயும் 25 Nm டார்க் மட்டும்தான் அவுட்புட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரேக்ஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸ்போர்ட்லேயும் ரேஸ்லேயும் வச்சோன்னா ஏபிஎஸ் ஃபுல் பொட்டென்ஷியலில் இருக்காது, லைக் ட்ராக் ஓட்டுறவங்களுக்காக. ஸோ தேவையான அளவு இருக்கும், லைக் ரொம்ப ஃபுல் ஆஃப் ஆகிடாது, தேவையான அளவில் இருக்கும். அண்ட் ரெயின்லேயும் அர்பன்லேயும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், லைக் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக ஏபிஎஸ் ஒர்க் ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். சஸ்பென்ஷன் பயங்கர சாஃப்டாக இருக்குது. Third gear 30, fourth gear 40, fifth gear 40, sixth gear 40. So in the 200, 300 இந்த கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் 6th gear 40s போகிற பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. லைக் டியூக்கெல்லாம் எடுத்தோன்னா 6th gear போட்டோன்னா மினிமம் 70 to 80 மெயின்டைன் பண்ணி ஆகும், இல்லைனா என்னால் ஓட்டவே முடியாது. டாமினார்லேயும் அதே மாதிரி தான் 55 to 60 மெயின்டைன் பண்ணணும். இது 6th gear 40லேயே பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே காட்டுறேன். ஸோ செட் கொடுத்தோன்னா ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு, ட்ராக் இருக்குது. ஸ்போர்ட்டும் ட்ராக்கும் லாட்டில் இருக்குது, இந்த பேசிக்கான கிலோமீட்டர்ஸ் இன்னும் ஓடாதனால. ஆர்பிஎம் டிஜிட்டலில் மாறி இருக்குது. ட்ரிப் டீட்டெயில்ஸ் 3 ட்ரிப் கொடுத்துருக்காங்க. மை வெஹிக்கல் சர்வீஸ், பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் மைலேஜ், ஸ்பீடு, லேப்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸு, கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கால்ஸு, டெக்ஸ்ட் எல்லாம் டிஸ்பிளேஸில் வரும். நம்ம பேசிக்காக டிஸ்பிளேயில் வருது, கூலண்ட் டெம்பரேச்சர் வருது, டாப் ஸ்பீடு வருது, ஓடோமீட்டர் இருக்குது, அண்ட் ஃபியூல் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஓடோமீட்டர் 65 இருக்குது, ஃபியூல் ரேஞ்ச் 42 காட்டுது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் பின்னாடி தீம் மாறுது. ரெயினுக்கு ப்ளூ, அர்பனுக்கு கிரே, ஸோ ஸ்போர்ட் அண்ட் ரெட்டுக்கு வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹசார்ட் லேம்ப்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல, நல்ல ஹாட்டான வெதர் தான், ஹீட் ரொம்ப இருக்க மாதிரி தெரியல. சீட்டு பயங்கர சாஃப்டாக இருக்குது. பில்லியன் சீட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆக்சுவலாக, லைக் ரொம்ப சின்னதாக இருக்குது பில்லியன் சீட்டு. ரைடர் சீட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஸ்பேஸ் எல்லாம் இதெல்லாம் மற்ற பைக்ஸில் பார்த்துருக்கேன், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, நல்ல குவாலிட்டியாக தெரியுது. திருப்பறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்குது.
வெயிட்டும் தெரியல, ஒரு பவரான பைக்கை திருப்பணும் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லைக் டாப் கியரில் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறது, அது எல்லா பைக்ஸுக்கும் கண்டிப்பாக தேவை. சிட்டிக்குள்ளே போகிறோன்னா என்னால் பிடிச்சி 70-80 ஓட்டிகிட்டு இருக்க முடியாது கியரை போட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு சவுண்டும் இல்லை, ஒரு சோக்கிங் இல்லை. இன்ஜின் பிரேக்கிங் நல்லா இருக்குது. நான் இப்போ எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். இன்ஜின் கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் பவர். இது கீ. இது அட்டாச்சாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது தனியாக கழட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதுதான் பில்லியன் சீட்டு, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது, போதும்னு நினைக்கிறேன்.